உசிலம்பட்டியில முடி வெட்டக்கூடிய சலூன்ல ஒரு மாணவர் உள்ள நுழைஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த மாணவருடைய சாதியின் பெயரை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறியன் அந்த மாணவருக்கு எதிராக தாக்குதல் நடத்துனது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளான மாணவர் பாரதிதாசன் ராமன் தான் இன்னைக்கு உலக அரங்கிலேயே யாருமே இதுவரை எடுக்காத ஒரு முக்கியமான தலைப்பில் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர். இவருடைய ஆய்வின் அடிப்படையில அந்த ஹிப்போ கேம்பஸை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்மளுடைய நினைவுகளை அதை அழிஞ்சு போக விடாம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஆய்வுகளை மேற்கொண்டாப்ல. எனக்கு வன்னியரசு தோழர் இன்னும் பணம் போட்டு விடல, வெயிட் பண்ண ரத்தனாலுமே அடுத்த வாரம் உனக்கு அந்த ரிசர்ச்சை முடிச்சிடலாம் ரத்தனாலுமே சொல்ல முடியுமா? மித்த யாருக்குமே 36 லட்சம் கேட்கவே இல்லை, வேற எல்லாருக்கும் இப்படியா பண்ணிருக்காங்கன்ற மூளை முட்டியில இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணும். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய ஒரே ஒரு PhD ஸ்காலர் இந்த பையன் மட்டும்தான். சவால் விடுறேன், அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அந்த மாணவர் இந்த ஆண்டு கோரி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பேடை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. முந்தைய கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா லெட்டர் எழுதி கொடுத்து ப்ராப்பரா பில்லு கொடுத்து அதை அந்த கவர்மெண்ட் சார்பாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி ஆமா இது தேவைப்படுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி கொடுக்கப்பட்ட பணம் கொடுத்து முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட அவர் செருப்பு வாங்க காசு கேட்டாரா? உங்கள்கிட்ட அவர் லேப்டாப் வாங்க காசு கேட்டாரா? கேட்கவே இல்ல. அப்ப உங்கள்கிட்ட எதுக்கு காசு கேட்டாரு? அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. இப்பயும் சொல்றேங்க, நான் ஒரு 4 பக்கம் ஜிஓ அனுப்புறேன். அந்த ஜிஓ ஓபன் டு ஆல் தான். அந்த ஜிஓல ஏதாவது ஒரு இடத்தில் இந்த மாணவர் செலவு பண்ணக்கூடிய செலவுகளுக்கான பில்ல சப்மிட் பண்ணணும்னு இருக்கான்னு முதல்ல காட்டுங்க. ஜிஓலே அப்படி கிடையாது. எத்தனையோ சயின்டிஸ்டுகளை கல்லால் அடிச்சு கொண்டா இந்த உலகம்னு சொல்லுது, இவனுங்க சொல்லால் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேரலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இருக்கிறார். அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ், நல்லா இருக்கீங்களா? என்னடா ஒரு நாளைக்கு 7 தடவை போன் பேசுறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. சரிண்ணா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம். அந்த திட்டத்துல மாணவர்களுக்கு சரியாக போய் நிதி சேரல. குறிப்பா சொல்லணும்னா இங்கிலாந்து நாட்டுல விசா கொடுக்கறதுக்கே மறுக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. இதுல பார்க்கும்போது பாரதிதாசன் அப்படிங்கிற மாணவர் தான் ஓப்பனாக வீடியோ வெளியிட்டு பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு இப்ப விளக்கம் கொடுக்கும் போது அந்த மாணவர் சரியாக பில்ல சமர்ப்பிக்கல, அவர் வேணும்னே காசு வாங்கறதுக்காகவே வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் அமைச்சர் தரப்புல இருந்தே பதிலளிக்கப்பட்டது. உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். அறிக்கையா வெளியிட்டு இருந்தாரு, சட்டமன்றத்திலையும் பேசியிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருக்கோம். இது தொடர்பா சரியான விளக்கத்தை பத்தி கேட்கறதுக்காக நீங்க தான் அந்த பாரதிதாசன் அப்படிங்கிற மாணவர் பேட்டி எடுத்திருந்தீங்க. அதுல பல்வேறு விஷயங்களை உடைச்சு பேசியிருந்தாரு. அமைச்சர் பொய் சொல்றார் அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையாவே தெரிவிச்சிருந்தாரு. இதுல பார்க்கும்போது அடுத்த கட்டமா பார்க்கும்போது அந்த மாணவர் பில்ல சமர்ப்பிச்சிருக்கிறாரு, அதுல விவரங்கள் என்னன்னு சொல்லி இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதுல பார்க்கும்போது அவர் 12,000க்கு ஷூ வாங்கியிருக்காரு, லேப்டாப் அதாவது மேக் புக் 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இருக்கிறத அதை மட்டும் பர்டிகுலரா எடுத்து வச்சுக்கிட்டு விசிகாவும் சரி, சில இணையத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இவர்களுக்கு எதுக்கு இவ்வளோ, இவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 36 லட்சம் கொடுக்கணுமா அப்படிங்கிற சாடல்களை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதற்கு பின்னாடி என்ன ஒண்ணு முன்வைக்கப்பட்டதா, இந்த திட்டத்துக்கான நோக்கத்தை இவங்க சிதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே ஒரு மாணவர் எதுக்காக மேக் வாங்கணும், எதுக்காக ஷூ வாங்கணும், எதுக்கு அவர் 36 லட்சம் அப்படிங்கிற கேள்வியோட நம்ம இந்த விஷயத்த தொடங்க வேண்டியதா இருக்கு. எப்படி பாக்குறோம்? ஆக்சுவலா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதே ரொம்ப வேடிக்கையாவும் வேதனையாவும் இருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்ல, நான் எந்த லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கேன்னா மேக் புக் ஏர்ல கனெக்ட் ஆயிருக்கேன். ஏன் மேக் புக் ஏர்ல தான் நீங்க ஆன்லைன்ல இன்டர்வியூ கொடுப்பீங்களா அப்படின்னு எவனாவது என்னை பார்த்து கேட்டாங்கன்னா என் வேலையினுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியும். அதுல நான் ஆன்லைன் இன்டர்வியூ மேக் புக் ஏர்ல பண்ணிட்டு இருக்கேன். போன் நீங்க ஐபோன் 15 பிளஸ் தான் வச்சிருப்பீங்களா அப்படின்னு என்னை பார்த்து எவனாவது கேட்டான்னா அவனுக்கு அடிப்படையில சில கேள்விகளுக்கு புரிதல் அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். நாம
எதுக்காக நம்ம அந்த போனை யூஸ் பண்றோம், இது அதுல ஒரு பிராண்ட் குவாலிட்டி அப்படி அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அதை தாண்டி நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேனலு, அதுல இருக்கக்கூடிய பிரைவசி, பல்வேறு விஷயங்கள் அதோடு தொடர்புடையதா இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம பயன்படுத்துறோம்னா அதுக்கு பின்னாடி பயன்படுத்துபவருக்கு என்று ஒரு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் குறித்தான, அந்த தேவை குறித்தான எந்த விதமான அறிவும் இல்லாத சில நபர்கள் இப்படி பேசுறத கூட புரிஞ்சுக்கலாம். சரி, அறிவு கட்டவன் இப்படி பேசுறான், அவனுக்கு என்ன தெரியும், அவன் அவனுக்கு செக்கு தெரியுமா, செவலிங்கம் தெரியுமா, அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாம் தெரிந்த மேதாவிகளாக தங்களை நினைத்து கொள்ளக்கூடிய சில நபர்களும் ஜேர்னலிஸ்ட்னு ஒருத்தர்லாம் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. பேர் ஏதோ ஒரு பேரு, ஏதோ ஜேர்னலிஸ்ட் யூனியன் வச்சிருக்கிறதாலாம் அவர் ப்ரொஃபைல்ல போட்டிருக்கிறாரு. அந்த நபருக்குலாம் தன்னை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கான சென்ஸ் எங்க இருந்து வருது? ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி போற போக்குல பேசுவாரா அப்படின்னா அதுக்கு முதல்ல அவர் தான் பதில் சொல்லணும். ஒரு மாணவருக்கு இப்படி ஒரு வதந்திய போற போக்குல ஒருத்தன் எழுதிட்டு போறான், ஒரு ஆதவர்ஜுனாட்ட பேச்சுவார்த்தையில இருக்கிற ஒருத்தன் இப்படி எழுதிட்டு போறாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்கலாம், சரி ரைட்டு, அவங்க அப்படி புரிதலோடு பண்றாங்க, அந்த தேவையிலிருந்து பண்றாங்கன்னு. இவரை மாதிரியான நபர்கள் எல்லாம் எழுதுவது என்பது அருவருப்பின் உச்சம். அப்படியான விஷயத்த சமூகத்துல பிளான்ட் பண்ணி அது உண்மை போல கற்பிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கண்ணு வைக்கிறது, காது வைக்கிறது, மூக்கு வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சு பேசும்போது நம்மளுக்கு உள்ளபடியே பல விஷயங்களை உடைச்சு பேசிடுவோம் அப்படிங்கிறது தான் தோணுது. முதல்ல இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாரதிதாசன் ராமன் அப்படிங்கிற அந்த நபர் யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது மாண்புமிகு சமூக நீதித்துறையினுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவர் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் தோழர்களுக்கும் அந்த மாணவர் யார் என்று தெரியும். யாருன்னு சொல்றேன். கடந்த 2021 ஆண்டு தொடக்கத்தில், அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பீரியட்ல உசிலம்பட்டியில முடி வெட்டக்கூடிய சலூன்ல ஒரு மாணவர் உள்ள நுழைஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த மாணவருடைய சாதியின் பெயரை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறியன் அந்த மாணவருக்கு எதிராக தாக்குதல் நடத்தினது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த நியூஸ் ஆர்டிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கல் இருக்கு, அதை நம்ம எடிட்டர் மெல்டன் டிஸ்பிளே பண்ண சொல்றேன். அந்த பாதிக்கப்பட்ட நபர் இன்னைக்கு மலேசியாவில ஆய்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாரதிதாசன் ராமன். அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளான மாணவர் பாரதிதாசன் ராமன் தான் இன்னைக்கு உலக அரங்கிலேயே யாருமே இதுவரை எடுக்காத ஒரு முக்கியமான தலைப்பில் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர். இவருக்கு என்ன நடந்துச்சு 2021ங்கிறத அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ஆர்டிக்கல்ல பாத்துருவீங்க. அதற்கு அடுத்து நடந்த செய்தி எல்லாம் சொல்லி மாள முடியாது, கேட்கிறவங்க நெஞ்சு பதறும். அப்படி ஒரு சம்பவத்தை வழக்க பதிவு செஞ்சு அந்த நபர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு, தண்டிக்கப்படுறது இல்ல, பட் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே SC/ST ஆக்ட் பதிவு செய்யப்பட்டு அந்த மாணவரை சாதியின் பெயரால என்ன சாதிக்காரன் கேட்டு அடக்குமுறைக்கு உள்ளான நபர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்பயே அவருடைய அப்பா, பாரதிதாசன் அவருடைய அப்பா ராமன், அவரை சாலையில் வரும்போது ஒரு மர்ம கும்பல் சேர்ந்து அடிச்சு தாக்கி கோமா ஸ்டேஜுக்கு அந்த தந்தை போறார். அது திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு பாரதிதாசன் புகார் கொடுத்த போதும் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மழுப்பி அனுப்பப்பட்டு ஆக்சிடென்டாவே போச்சு. இப்ப வரைக்கும் ராமன் என்கிற பாரதிதாசனுடைய அப்பா சுய நினைவு இன்றி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. மூளையில் பிளட் கிளாட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அந்த அப்பாவை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டையும் தாண்டி பெங்களூரில் மூளைக்காக மருத்துவ தேவைக்காக ஆஸ்பத்திரியா கிளம்பி போன பையன் பாரதிதாசன் ராமன். பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிமான்ஸ்ல எல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பாவை மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதித்த போது இப்படி மூளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, ஒரு பிரச்சனை, அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா காலம் முழுக்க ஒரு உயிர் கிடப்புல போடப்படுது. அந்த உயிர் செயலிழக்கவே முடியல அப்படின்னா மூளையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு, அது குறித்து நம்மளுடைய ஆய்வு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கோர்ஸை முடிச்சு அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணணும்னு பல்வேறு ஆய்வு பேப்பர்களை படிச்சு பார்த்துட்டு இந்த தலைப்புல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்னு சொல்லி பெருங்கனவோடு மலேசியாவுக்கு போன பையன். அந்த மாணவர் படிச்சு முடிச்சதுக்கு அந்த மாணவர் நீட் தேர்வுல அனிதா பாதிக்கப்பட்ட போது அனிதாவோடு நின்று
குரல் கொடுத்தாரு அப்படிங்கறத சமூக ஊடகங்கள்ல பல நபர்களும் பகிர்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அந்த டைம்ல நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்ட களத்தில் அனிதாவுக்கு ஆதரவாக நின்ற நபர். அதை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான மேட்ரு இந்த மேட்ரு எல்லாமே எப்படி அந்த ஸ்டடீஸ ஆத்மார்த்தமா நேசிக்கக்கூடிய ஒரு நபரா அந்த நபர் இருக்கிறாருன்றதுக்காக சொல்றேன். பிளஸ் இந்த ஸ்டடீஸை எடுத்து படிக்கும் போது இந்த படிப்பை அவ்வளவு சீக்கிரத்துல படிக்க முடியாது, 3 வருஷம் 4 வருஷத்துல படிக்க முடியுமாப்பான்னு கேட்டுட்டு கவர்மெண்டே 4 வருஷத்துக்கு நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்ன போது, அப்ப இருந்த டிஎன்கே கவர்மெண்ட் 36 லட்சம் 40 லட்சம் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல நீ 4 வருஷமும் படிப்பா அப்படின்னு சொன்ன போது, 4 வருஷம் வேணா நான் இதை ஒரு டாஸ்காவே எடுத்துக்கிறேன், ரொம்ப பணம் செலவாகும், வெறும் 3 வருஷத்துல முடிக்கிறத நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன். இந்த பையனை இன்னைக்கு போற போக்குல எளிமையா 2 லட்சம் ரூபாய் லேப்டாப்புக்காகவும் 10,000 ரூபாய் ஷூவுக்காகவும் செருப்புக்காகவும் இந்த வேலையை பார்த்தாருன்னு சொல்லி மலினப்படுத்தக்கூடிய கும்பலுடைய மனநிலைக்கே விட்டுற. இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நீ இப்படி படிக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்படி ஒரு தாக்குதல் உன் மீது தொடுக்கப்பட்டா படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவன், ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய மாணவனுடைய இடத்துல இருந்து நின்னுப்பாரு, இந்த சூழல் நின்னுப்பாருன்னு சொல்லுவோம்ல, அதுல நின்னு பார்க்கணும். பார்க்கக்கூடிய பேசக்கூடிய வாய்கள் எல்லோரும், எழுதக்கூடிய வாய்கள் எல்லோரும் அந்த இடத்துல நின்னு பேசணும். ஆனாலும் நான் இந்த கேள்விக்கான நியாயம்னு ஒண்ணு இருக்கிறதா நினைச்சு நியாயத்தை கொடுக்குறேன். எப்படி மேக் புக் ப்ரோ வாங்கலாம், எப்படி 12,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கலாம் அப்படிங்கிற அந்த வியாக்கியானங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதை பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த மாணவர் பண்ணக்கூடிய ஆய்வு குறித்து பேசுறேன். அதாவது உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு எதை சொல்லுவோம்? செல். ஒரு செல் உயிரி, இரு செல் உயிரி, இதெல்லாத்தையும் நம்ம சின்ன பிள்ளைல சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அந்த செல் அப்படிங்கிறது உயிரினத்தினுடைய அடிப்படை. ஒரே மாதிரியான செல்கள் நிறைய சேர்ந்து வர்றதுக்கு பேரு திசு. பல்வேறு திசுக்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறது அப்படின்னு ஒரு உருவம் பெறுதுன்னா அது ஒரு உறுப்பு. கண்ணு, காது, மூக்கு, வாயு இது எல்லாத்தையும் உறுப்பு. அப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு உறுப்பு, அந்த உறுப்பினுடைய அடிப்படை செயல்படுவதற்கு பின்னாடி ரிவர்ஸ்ல போனாங்கன்னா திசு இருக்கு, திசுவுக்கு தேடி உள்ள போனாங்கன்னா செல் இருக்கு. கரெக்டா? இந்த 3 ஆர்டரும் புரியலன்னா ஒரு பேசிக்கான மனிதனுடைய உடல் உறுப்பு இயங்கக்கூடிய தன்மை இது எதுவுமே தெரியாது. கரெக்டா? இப்ப இந்த 3 இருக்கு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்லையும் எடுத்து, இப்ப ரத்தத்திலேயே செல் இருக்கும், எலும்புல செல் இருக்கும், தோல்ல செல் இருக்கும். இப்ப ஒரு செல்லை எடுத்து அந்த செல்ல ஆய்வுக்கு உட்படுத்தி அதே மாதிரியான பல்வேறு செல்களை லேப்லயே வச்சு ஒரு திசுவை உருவாக்கி திசு மூலமாக ஒரு உறுப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆய்வு. அந்த ஸ்டெம் செல்லுன்னு சொல்லுவோம், அதுக்கு பேரு iPSCன்னு சொல்லுவாங்க. இத கண்டுபிடிச்சவரு ஜப்பான்காரரு. ஏதாவது ஒரு செல்லை எடுத்து அந்த செல்ல ஆய்வுக்கு உட்படுத்தி அதே மாதிரியான பல செல்லுகளை கிரியேட் பண்ணி ஒரு உறுப்பை நாமளே உருவாக்க முடியும். ஒரு உறுப்பு என்பது அதன் இயங்குவது தானே. அந்த இயக்கத்தை வெளியில இருந்து ஃபீட் பண்ணி ஒரு செல்லை வச்சு அந்த உறுப்பை உருவாக்க முடியுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது. அந்த கான்செப்டுக்கு பேரு iPSC. இத கொண்டு வந்தவர் ஜப்பான்காரரு. அவர் பேர் ஷின்யா யாமானாகா அப்படிங்கிறவர் அவர் பேரு. அவர் இதற்காக நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். இப்ப இந்த iPSCங்கிறத கையில எடுத்துக்கிட்டு இந்த பையன் பாரதிதாசன் ராமன் என்கிற ஆய்வு மாணவர் என்ன பண்றாருன்னா, மூளையினுடைய நியூரான் செல்ஸ கிரியேட் பண்றாரு. ஒரு செல்லை எடுத்து ஒரு உறுப்பை ரெடி பண்றது போலவே அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய நியூரான் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியாம இருக்கலாம். நியூரான்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இதயத்துக்கு அடிப்படை அழகு அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா கார்டியோ செல்ஸ்ன்னு சொல்லுவோம், படிச்சிருப்போம் பேசிக்கா சயின்ஸ்ல. மூளைக்கு அடிப்படை அப்படின்னா நியூரான்ஸ். அந்த நியூரான் செல்ஸ கிரியேட் பண்றது அப்படின்னா அந்த நியூரான் செல்ஸ அப்படி போறதுக்குள்ள நியூரான் செல்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு ஏஐல கொடுத்தாலாம் வராது, ChatGPTல கொடுத்தாலாம் வராது, இல்ல அடுப்புல வானல போட்டு வறுத்து எடுத்தாலாம் வராது. அப்ப அந்த லேப்ல ப்ராப்பரா ஒரு செல்ல எடுத்து, செல்லு வாங்கணும்னா ஒரு செல்லுன்னா என்ன, டியூரசெல் பேட்டரி செல்லா, எவ்ரிடே பேட்டரி செல்லா, உடம்புல இருக்கக்கூடிய செல்ல ஒண்ணு வாங்கணும்னா ஒரு செல்லுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? குறைஞ்சது 7 லட்சம் ரூபாய் ஒரு செல்லு நீங்க சாம்பிளுக்கு வாங்கணும்னா. அந்த செல்ல வச்சு அதை டெஸ்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அப்படின்னா சும்மா இப்படி பேரலை ஸ்டுடியோல உட்கார்ந்துகிட்டு அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு லேப் ரெடி பண்ணணும். அந்த லேப்ல அதுக்கு ஏத்த மாதிரியான வெப்பநிலை எல்லாத்தையும் அளவிடக்கூடிய அளவிற்கான வாய்ப்பு இருக்கணும். அங்க
லைட் ஃபெசிலிட்டில இருந்து காற்றுல இருந்து எல்லாமே அதுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கணும். கரெக்டா? அப்ப அதுக்கு அந்த செல் ஒரு நாள் அடுத்து இன்னொரு நாள் ஒரு மாதிரி மாற்றம் அடையும், அடுத்த நாள் ஒரு மாற்றம் அடையும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு மாற்றம் அடையும். அப்ப ஒவ்வொரு நாள் மாற்றம் அடையும் போதும் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபீட் பண்றதுன்னா எப்படி ஃபீட் பண்றது? சும்மா இன்னைக்கு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு பாட்டி வைத்தியம் பாக்குற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. நீ அது ஒண்ணு ரிசர்ச் மைக்ரோ லெவல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு இமேஜை நீ கேப்சர் பண்ணி எடுக்கணும்னாலே அது ஹை டெபினிஷன் குவாலிட்டியில வரும். அதை நீ ஜூம் இன்டு பிரிச்சு உள்ள போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பெரிய குவாலிட்டி சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் பேசிக். இது இந்த வேலையை பாக்குறதுக்கு இப்ப இந்த பையன் என்ன பண்றாங்க, அந்த நியூரான் செல்ஸ வச்சுக்கிட்டு மூளையினுடைய ஏஜிங்க கால்குலேட் பண்றதுக்கு ரிசர்ச் பண்றாப்ல. மூளையினுடைய ஏஜிங் அப்படின்னா என்ன? என்னைய கூட அந்த பேட்டியில பேசும்போது கேட்டாரு, உங்களுடைய மூளையினுடைய ஏஜ் என்ன தோழர் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த நேரத்துல தோணல, மூளைக்கு ஏஜா? என் உடம்புக்கு என்ன ஏஜோ அதானே என் மூளைக்கு ஏஜ். அப்படித்தானே நம்ம நினைப்போம். அப்போ நான் பிறந்தது இந்த வருஷம், அப்ப என் வயசு 31, அப்ப 31 அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அப்ப மெடிக்கலி நம்மளுடைய உடம்புக்கு என்ன வயசு, மனசுக்கு என்ன வயசு அப்படின்னு ஒரு ஆய்வு இருப்பது போல மூளைக்கு என்று ஒரு வயது இருக்கு. உங்க மூளையினுடைய நினைவு திறன், உங்க மூளையினுடைய செயல்பாடு, உங்க மூளை செயல்படக்கூடிய விதம், இது எல்லாத்தையும் வச்சு மனிதனுடைய மூளைக்கு என்று ஒரு ஏஜிங் இருக்கு. அந்த ஏஜிங்க நான் கால்குலேட் பண்ண போறேன். இது என்னைக்காவது கேள்விப்பட்டிருப்போமா நம்ம? இப்படி புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப 31 வயசு எனக்கு, உனக்கு ஒரு 24 25 வயசுன்னு வச்சுக்க. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மூளையினுடைய கட்டளை கொடுக்கக்கூடிய வேகம், இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எங்க அப்பா above 60, எங்க அப்பாவுடைய அம்மா அப்பாயி அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க above 80+ நினைக்கிறேன். அப்ப அவங்க அவங்களுடைய மூளை எப்படி இருக்கும்? இப்ப நீ என்னைய ப்ரோ எந்திரிங்க ப்ரோ அப்படின்னா டக்குன்னு என் மூளை கமாண்ட போட்டு டக்குன்னு எந்திரிச்சிருது. எங்க அப்பா கிட்ட அப்பா எந்திரிப்பா அப்படின்னா டக்குன்னு எங்க அப்பா வாடா அப்படின்னு எந்திரிப்பாங்க. அவங்களுடைய கமாண்டிங், அவங்களுடைய மூளை செயல்படுற விதம், இது எல்லாமே ஏஜ் ஆக ஆக அந்த கமாண்டிங் குறையுது இல்ல. இவருடைய ஆய்வு சக்சஸ் ஆனா நம்மளுடைய நினைவு திறனை சேமிக்கிறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும், நினைவுகளை உருவாக்குறது, அதை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பகுதியினுடைய பேர் ஹிப்போகாம்பஸ். இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய ஆய்வின் அடிப்படையில அந்த ஹிப்போகாம்பஸை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்மளுடைய நினைவுகளை மறைய விடாம, அழிய விடாம, அது சோர்வடைய விடாம, அதை அழிஞ்சு போக விடாம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஆய்வுகளை மேற்கொள்றாப்ல. அதாவது அதை முழுக்க நம்ம பழச ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. இப்ப ஆய்வு உள்ள போறாரு. மறந்த நினைவுகள், நினைவில் இல்லாமல் போனதுகளை ரெக்கவர் பண்ண முடியுமாங்கிறதும் கூட அவர் ஆய்வுல தெரிய வரலாம் மேபி. பட் நான் அவருடனான அந்த ஆய்வு குறித்தான உரையாடல்கள் அன்னைக்கு நிகழ்த்தும் போது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரையில வயசானா அந்த மறக்கிறதுக்கு உண்டான அந்த மறதி இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு, அந்த ஏஜிங் ஃபேக்டரை ஹோல்டு பண்றதுக்கு அட் மினிமமோ ஆர் மேக்சிமமோ இந்த ஏஜ் வந்துருச்சுன்னா இதெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறது இல்லாம அதை ரிவர்ஸ் பண்ணி தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஆய்வுல இருக்கிறாப்ல. இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அறிவியல் கண்டுபிடிப்புல சொல்றேன். இத இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கி வைப்பாங்க. ஒரு தமிழன் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்தா தமிழ்நாட்டுக்கும் அது போய் சேரக்கூடிய பெருமை, இந்தியாவுக்கு போய் சேர வேண்டிய பெருமை. அப்படிப்பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர், ரைட்டா? இவர் மேற்கொள்ள இது ஒரு பார்ட். இதையுமே எளியில பண்றதெல்லாம் இருக்கு. இப்ப இவர் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு அது டீட்டெயிலா எனக்கு அந்த டேர்ம்ஸ் சயின்டிபிக்கலா சொல்ல தெரியல. இப்ப சமீப காலமா எலிகளை வச்சு அதிகமா சோதனைகள் பண்ணுவதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டளைகள் இருக்கு. அதனால அந்த லிமிடேஷன்ஸை கன்சிடர் பண்ணி எலியில வச்சு சோதிக்கிறது எதுக்காக? எலியில இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய ஆய்வுகள் தான். அந்த செல்லையே நான் எடுத்துட்டு வச்சு செஞ்சிட போறேன் அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்துட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. இது மோர் அக்யூரசி. மனிதனுடைய செல்லையே எடுத்து செய்வதன் மூலமா மனிதன்னா இப்ப சந்தோஷம் கூட்டு போய் லேப்ல உட்கார வச்சு சந்தோஷம் மேல ஏவி ஒரு ஆய்வை மேற்கொள்றதுக்கு பதிலா மனிதனுடைய ஒரு செல்லை எடுத்துட்டு போய் ஆய்வை மேற்கொள்வது அப்படிங்கிறது இன்னும் பெரிய பாதிப்புகள் இல்லாத ஒரு அக்யூரசியோடு தொடர்புடையதா தானே மாறுது. எலிக்கு செய்யறத
சந்தோஷுடைய செல்லுக்கோ மில்டனுடைய செல்லுக்கோ செஞ்சா இட் இஸ் ஈக்குவல் டு மில்டன் அண்ட் சந்தோஷ் தானே, ஏன் செல்லு தானே, மனிதனுடைய செல்லு தானே. அப்ப அத செல்ல எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு இது. இது போக இந்த பையன் எம்ஏ படிக்கக்கூடிய பசங்க எலிய வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டுக்கும் இவர் டீச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த பசங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய கண்டுபிடிப்பா இவருடைய ஆய்வா இன்னும் இதே மாதிரி இப்ப நான் சொன்னது போலவே இன்னும் 2-3 ஆய்வுகளாகவும் அதை பேரலா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு ஆய்வுனா ஒரு ஆய்வு அப்படியே வந்துடாது. ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் போது ஆக்சிடென்டலா கூட இன்னொரு ஆய்வுக்கு அது ஒரு மூலமா மாறும். இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கல, அப்பனா இதை வச்சு இதுக்குள்ள போலாமே, இது உள்ள இப்படி போலாமே, அப்ப மூளைய இப்ப இது பண்ணலாமே, அது இப்படி எல்லாம் ஆய்வு உள்ள போகும். ஒரு இன்டர்வியூல நம்ம உட்கார்ந்து பேட்டி எடுக்கும் போதே சொல்லக்கூடிய பதில் டக்குன்னு வேற ஒரு துணை கேள்வியை நம்மளுக்கு தூண்டுது இல்ல. அப்போ அத்தாத்தண்டி ஆய்வு பண்றவனுக்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு இப்படி ஒண்ணு போலாமே அப்படிங்கிற ஆங்கிள் அவனுக்கு கிடைக்காதா? அப்ப அதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ண மாட்டானா? அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்கும், அதை எவ்வளவு தூரம் அவன் ரிசர்ச் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸும் அவருக்கு தேவைப்படும். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன், நம்ம ஒரு கண்ணை பத்தி ஆய்வு பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு கண்ணு தேவைப்படுது, ஒரு செல்லு தேவைப்படுது, ஒரு இது தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் இயர் படிக்கும் போது ஜிஹெச்ல இருக்கக்கூடிய உடல் தானம் பண்ணி இருக்கக்கூடியவர்களுடைய உடலையே எடுத்து வச்சு கேடவர்னு சொல்லி உடம்பையே வச்சு பாடம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன சாம்பிள்ஸ். அதே மாதிரி இந்த ரிசர்ச்சுக்கு சாம்பிள் இருக்கணும்ல. மனிதனுடைய மூளையில இருக்கக்கூடிய ரத்த நாளம் இருக்குல்ல, அந்த ரத்த நாளத்தை ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அதை சாம்பிள் தானே வாங்கணும். இவர் ஆய்வு மூளை சம்பந்தப்பட்டது தானே, நியூரான்ஸ் எல்லாத்தையும் தானே ஸ்டடி பண்றாப்புல. ஒரு ரத்த நாளத்தினுடைய சாம்பிள் ரேட் எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் ரூபாய். இந்த வேலு கறிக்கடையில போய் நின்று ஒரு மூளையில இருந்து ஒரு ரத்த நாளம் கொடுங்க அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா? அப்ப ஒரு சாம்பிள் என்ன, அந்த சாம்பிளோட சைஸ் என்ன, அதனுடைய லைஃப் என்ன, அதை எவ்வளவுக்கு ப்ரெக்யூர் பண்றோம், அதை எத்தனை நாளுக்குள்ள அந்த ஆய்வுக்கு உட்படுத்த முடியும், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. ரத்த நாளத்தை போன தடவை கொடுத்த பேமெண்ட் வச்சு நான் வாங்கிடுறேன். அதுக்கு நான் ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து நான் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் மித்த ஃபீட் பண்ண வேண்டிய சில மாலிகுலர்ஸும் சில கெமிக்கல்ஸும் சில மெட்டீரியல்ஸும் லேப் மெட்டீரியல்ஸும் வாங்குறதுக்கு எனக்கு இன்னும் ரிசர்ச் பணம் வரல. அப்ப நான் மூளையில இருக்கக்கூடிய ரத்த நாளத்திட்ட காது கிட்ட அப்படி போய் பக்கத்துல வச்சுக்கிட்டு ரத்த நாளமே எனக்கு வன்னியரசு தோழர் இன்னும் பணம் போட்டு விடல, வெயிட் பண்ணு ரத்த நாளமே, அடுத்த வாரம் உனக்கு அந்த ரிசர்ச்சை முடிச்சிடலாம் ரத்த நாளமே சொல்ல முடியுமா? அப்ப ஒரு ரிசர்ச்சுக்கு எப்படி தேவைப்படுது ஒரு பணம், அதை வச்சு அந்த பையன் இப்பயுமே அந்த பையன் கொடுத்த அவரு பாரதிதாசன் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்ச அந்த பணத்தினுடைய கொட்டேஷன்ஸ நீங்களும் நானும் பார்க்க கூட முடியாது. இட் இஸ் ஹைலி கான்பிடென்சியல். ஒரு யூனிவர்சிட்டி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி யூனிவர்சிட்டி கைடு, அவங்க காலேஜ் சேர்மனு, யூனிவர்சிட்டியுடைய ஆத்தரைஸ்டு பர்சன் கையெழுத்து போட்டு பில்ஸ சப்மிட் பண்ணி அது மூலமா காலேஜ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி இப்படிதான் ப்ராசஸே இருக்கும். நீங்களும் நானும் அதை பாக்குறதும் அது வெளியிடுறதுங்கிறது அது ப்ரொசீஜரே கிடையாது. ஒண்ணு இல்ல, நான் இப்படி ஒரு சவாலாவே விடுறேன். இந்த முறை இந்த மாணவர் கேட்டிருப்பதாக சொல்லக்கூடிய 1,45,000 ஆரம், அந்த மலேசியா ரூபாய்க்கு சொல்றேன், நம்ம ஊர் காசுக்கு இப்ப நீங்க ரேட் 23 ரூபாய் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இந்த பையன் கொட்டேஷன் இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருப்பார்ல, அதை மட்டும் இப்ப யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே சமூக நீதி துறையில இருந்து ஷூவுக்கு இவ்வளவு போட்டார்கள், லேப்டாப்புக்கு இவ்வளவு போட்டார்கள்னு எடுத்துட்டு போட்டாங்கல்ல, சவால் விடுறேன். அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அந்த மாணவர் இந்த ஆண்டு கோடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பேட ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. முழுக்க லேபுக்காக தான் கேட்டிருப்பாப்ல. ஏன்னா அது லேபுக்கான தேவையிலிருந்து வருது. இன்னொன்னு சொல்லவா, இப்ப உனக்கு தையாத்தக்கான்னு குதிக்கிறானுங்கல்ல, மேக் புக் ப்ரோ கெட்டு செருப்பு ஷூ வாங்கி இருக்கு அப்படின்ற சொல்றாங்கல்ல, இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல ராஜா, இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கிட்ட கேட்கவே இல்லை. இது போன முறை இருந்த திமுக ஆட்சி கிட்ட போன முறை பில் அனுப்பி நான் பண்ணக்கூடிய இந்த ஆய்வு 3 வருஷத்துக்கும் உழைக்கிற மாதிரியான ஒரு ஷூ தேவைப்படுது, 3 வருஷமும் நான் பண்ணக்கூடிய ஆய்வுகளுக்கு தேவையான டெக்னிக்கல் ஆக்சஸ் பூராத்தையும் பண்ணக்கூடிய அளவிற்கான லேப்டாப் தேவைப்படுதுன்னு முந்தைய கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா லெட்டர் எழுதி கொடுத்து ப்ராப்பரா பில்லு கொடுத்து அதை அந்த கவர்மெண்ட் சார்பாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி
ஆமா இது தேவைப்படுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி கொடுக்கப்பட்ட பணம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப நீ அந்த லெட்டர் பேட் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு லேப்டாப்புக்கு காசு, செருப்புக்கு காசுனா உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே. உங்கள்ட்ட கேட்டது லேபுக்கான காசு, உங்களுக்கு கிட்ட கேட்டது எக்யூப்மெண்ட்டுக்கான காசு. போன கவர்மெண்ட்ல கொடுத்ததை பத்தி உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்படியேனாலும் உங்கள்ட்ட அவர் செருப்பு வாங்க காசு கேட்டாரா? உங்கள்ட்ட அவர் லேப்டாப் வாங்க காசு கேட்டாரா? கேட்கவே இல்ல. அப்ப உங்கள்ட்ட எதுக்கு காசு கேட்டாரு? அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. அந்த மாணவரை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, கூடுதல் பணம் கேட்டாருன்னு டாக்குமெண்ட் கொடுங்க. அந்த மாணவர் கலங்கப்படுத்திருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்ல அந்த பையன் லேபுக்காக தேவைப்படுது, லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காக தேவைப்படுது. ஏன்னா நீங்க உத்தரவு கொடுத்தீங்க. நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் வெளிநாட்டுல போய் அந்த பையன் படிக்க போனாப்ல. ஏங்க, அம்மா உணவகத்துல 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குதுன்றதுக்காண்டி மலேசியால போய் நீ 1 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப மலேசியால சாப்பாட்டுக்கு லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு என்ன இருக்குன்றதானே சொல்ல முடியும். ஏங்க, மதுரையில தபால்தந்தி நகர் ஏரியால இருக்கக்கூடிய வாடகையும் சென்னையில வடபழனியில இருக்கக்கூடிய வாடகையும் ஒண்ணாங்க. மலேசியால இருக்கக்கூடிய பாரதிதாசனுக்கு லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எப்படி 10 லட்சம் ஆகும், 8 லட்சம் ஆகும், 6 லட்சம் ஆகும், 1 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும் வியாக்கியானம் பேசுறாங்களே, அந்த நபர்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன், உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டு வாடகையினுடைய மதிப்பும் சென்னையில எக்மோர்ல இருக்கக்கூடிய வாடகையினுடைய மதிப்பும் ஒண்ணாங்க? எதை வச்சுங்க அளவிடுவீங்க? அப்புறம் செருப்பு வாங்கிட்டார். செருப்புல என்ன பிரச்சனைனா 2 விதமா இந்த கேள்வி அணுகிறேன். செருப்பு, இப்ப இவ்வளவு தூரம் நான் உனக்கு ஆய்வு பூர்வமா இதெல்லாம் பண்றாப்ல அந்த மாணவர் அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு புரியலன்னா கூட நான் இப்படி கேட்கிறேன். அந்த மாணவர் அடுத்த மாசம் ஆகஸ்ட்லயோ என்னமோ அடுத்த மாசமோ அவர் டெல்லி எய்ம்ஸ்ல மலேசியாவில் இருக்கக்கூடிய அவங்க காலேஜ் சார்பா அவங்க மலேசியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பேப்பரை ரீட் பண்ண வர்றாப்ல. தமிழ்நாட்டை சார்ந்த உசிலம்பட்டி பகுதியை சார்ந்த ஒரு புள்ள மலேசியால போய் ரிசர்ச் பண்ணி மலேசியா சார்பாக அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த பையனை நீங்க போய் பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி சார்பா இங்க அந்த பேப்பரை ரீட் பண்றதுக்காக வர்றாப்ல. டாய்லெட் செப்பல் போட்டு போகணுமாடா? விமர்சிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், கக்கூஸ் செப்பல் போட்டு போவார் அவரு? இல்ல தெருவுல விற்கிற 10 ரூபா செருப்பு மாட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது இல்ல காரணம். நான் காரணத்தையும் சொல்றேன். லேப்ல இருக்காப்ல, லேப்ல என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பேசிக்கா 11வது 12வது கெமிஸ்ட்ரி லேப் போயிருக்கீங்களா? பேசக்கூடிய நண்பர்கள் போயிருக்கிறீங்களா? பார்க்கக்கூடிய நண்பர்கள் போயிருக்கிறீங்களா? சாதாரணமா இந்த குப்பீடு இந்த இதெல்லாம் வாயில வச்சு எடுத்து ஒரு கெமிக்கல் எடுப்போம். தப்பி தவறி தொண்டைக்குள்ள போனா கூட சவுண்ட் வருமா வராதா? அதையே பார்த்து பண்றாங்கன்னு கெமிஸ்ட்ரி லேப் அசிஸ்டன்ட் அண்ணன்ல இருந்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற வாத்தியார் முதற்கொண்டு மண்டையில தட்டி நம்மள்ட்ட சொல்லுவாங்கல்ல, குறைந்த அளவிற்கு வெப்பத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோடு நிறைய லேப்ல புழங்குவாங்க. வெப்பநிலை கொண்டிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னா என்னன்னா, அது ஒரு ஜட்டையில பட்டிருக்கும் லேப்ல யூஸ் பண்ணும்போது. அந்த லேப் ரூம் கதவை இப்படி வெளியில திறந்து வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை அதுல பட்டுச்சுன்னா பத்திக்கிட்டு எரிஞ்சிடும், கை பொத்து போயிடும். ஷூல இருந்துச்சுன்னா ஷூ பொத்து போயிடும். அதுக்கு வாங்கக்கூடிய ஒரு செருப்பு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய் செருப்பு வாங்கி போடுவாங்களா? போட்டா என்ன ஆகும்? வாரம் 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு இருப்பாங்களா? எந்த மனநிலையில இதை பேச வருது? அப்ப லேப்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஹைட்ரோகுளோரிக்கு, இந்த நைட்ரஜன் லிக்யூடு, இது எல்லாத்த பத்தியும் பேசிக்காவது ஒரு புரிதல் இருக்கும்ல. இதெல்லாம் சூழ பட்டு அது வெயில்ல பட்டா அது என்னவாகும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? ஆசிட்ல முக்கி சாவடிக்கிற மாதிரி ஜெயிலர் படம் எல்லாம் பாத்தீங்களேடா, அந்த ஆசிட் புழக்கம்லாம் லேப்ல இருக்கும்டா. அந்த அறிவாது நம்மளுக்கு வேணும். அப்ப அந்த லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ 1 நாள் 2 நாள்ல பிஞ்சு போற மாதிரியோ கெமிக்கல் அரிக்கிற மாதிரியோ போட முடியாது. அப்ப அந்த லேப்ல பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரியான ஷூ, அதுவும் ஒரு ஷூ வாங்கல, 2 ஷூ வாங்கியிருக்காப்ல. 2 ஷூவை தான் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாப்ல. இவனுங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஷூவை 12,000 ரூபாய் ஆடம்பரத்துக்கு வாங்கலாம் இல்ல. இன்னொன்னு, 12,000 ரூபான்றது நம்ம ஊரு கணக்கு. அந்த ஊர்ல அதனுடைய மதிப்பு என்ன? 250 RM. 250 RMக்கு ஷூ வாங்குறதுங்கிறது ஆவரேஜ் அந்த ஊர் காசுக்கு. அந்த மலேசியால லேப் யூஸ் பண்றக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான ஷூடைய பேசிக் ரேட்டே 500 RMக்கு மேல. இந்த பையன் வாங்குறது 250 260 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இவங்க போட்டிருக்க 12,000 ரூபாய் கணக்குல இருந்து நான் சொல்றேன். இது எந்த பில்லையும் அந்த பையனால நம்மள்ட்ட கூட கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த பில்லை நீ எப்படி மில்டனுக்கு கொடுக்கலாம், ரிப்போர்ட்டருக்கு கொடுக்கலாம்னு நாளைக்கு பஞ்சாயத்து போனாங்கன்னா, அப்ப ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வருதுன்னா, ஒரு பையனை பத்தி போற போக்குல நம்ம ஒரு அவதூறு பேசுறோம்னா, அதை அரசியல் பேசக்கூடிய நபர்களே பேசுறோம்னா,
ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டோமா? ஒரு சென்ஸ் வேண்டாமா? லேப்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நான் சொன்னேன், மைக்ரோஸ்கோப்ல எடுக்கிறாங்க, பல்வேறு விதமான ரிசர்ச் பேப்பர்ஸ படிக்கிறாங்க, 3 வருஷம் கண்டினியூஸா அந்த லேப்ல எடுக்கக்கூடிய எல்லா சாம்பிள்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த பையன் 1 TB 2 TB SSD அந்த பையனுக்கு இன்பில்டா இருக்கணும். ரேம் வந்து 64 GB மேல ரேம் இருக்கணும். அப்புறம் இந்த இமேஜ் ஜே, ஃபிஜி அப்படின்னு சொல்லி சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரெகுலரா பயன்படுத்தணும். மைக்ரோஸ்கோப்ல எடுக்கக்கூடிய இமேஜ் வந்து நம்ம போன்ல எடுக்கிற இமேஜ் மாதிரி, நம்ம கெனான் கேமரால எடுக்கிற மாதிரி, மித்ததெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டு நம்ம அப்படியே இது பண்ண மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து போட்டு அதை ரெகுலரா ஸ்டடி பண்ணி மெட்டீரியலை யூஸ் பண்ணணும்னா மேக்புக் ப்ரோ அவசியம். ஒரு தீசிஸ் பேப்பர் எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியுமா? அதை பூராத்தையும் அந்த பையன் அதை உட்கார்ந்து படிக்கணும், அது தெரியுமா? எத்தனை ஃபைல்ஸ் டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? எத்தனை சாம்பிள்ஸ என்லார்ஜ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நொடிக்கும் செல்லு அதனுடைய தன்மை மாறுதுன்ற எவிடன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா அனலைஸ் பண்ணணும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு டேட்டாவை எடுத்துட்டு, அதாவது ஒரு ரிசர்ச் ஒரு டேட்டா கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டாருன்னா அந்த டேட்டாவை படிச்சு ஆய்வுபடுத்தி அதை ஒரு கிராஃபா கிரியேட் பண்ணி அதை அவர் கைடுக்கு அனுப்பி அது மூலமா பல பேர் ஒரு குரூப்பா ஒரு மீட்டிங்க போட்டு அதை ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அது நீட் அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு டேட்டா எடுக்கிறாங்கன்னா ஒரு டேட்டா வாட்ஸ்அப் டேட்டா இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, எங்க இருந்து எடுத்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருந்து வந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. இல்ல எங்க பக்கத்து தெருல இருக்க RSS அண்ணன் அனுப்புனாரு அப்படின்லாம் எடுக்க முடியாது. எந்த வருஷம் எந்த அறிவியல் ஆய்வாளர் எதன் அடிப்படையில் இதை இப்படி பண்ணலாம்னு சொன்னாரு, அவருக்கு கிடைச்ச இந்த ஃபார்முலாவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு அவர் 1960 1970 ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அதுக்கெல்லாம் வந்து மேக்புக் ப்ரோ இல்லாம வேற என்ன இருக்கணும்? நம்ம வீட்டு பையன் ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் புக் எடுத்துட்டு போவானே, அதை வச்சு அவன் எழுதிக்கிறட்டுமா? ரஃப் நோட் எடுத்து கிறுக்கிக்கிட்டு இருக்கட்டுமா? இதெல்லாம் என்ன கேள்வி? மேக்புக் ப்ரோ வாங்கலாமா, ஷூ வாங்கலாமான்னு. பாரதிதாசனுக்கு வந்து எப்படி லேப்டாப்புக்கு இவ்வளவு காசு கொடுக்கலாம்? வெளியூருக்கு போறதுன்னா அவர் காசுல போக வேண்டியதானே? அதுக்கு இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்ல கொடுப்பாங்களா? ஷூ வாங்குறதுக்கு ஸ்காலர்ஷிப்ல கொடுப்பாங்களா? அப்படி இப்படின்னு பேசுறானுங்கல்ல, அவனுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். TCS நிறுவனம் தெரியும்ல, ஒரு முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், டாடா குரூப் நிறுவனம். அவங்க வந்து இதே மாதிரி ஸ்டைஃபன் கொடுக்கறாங்க ஸ்காலர்ஸுக்கு. அந்த ஸ்காலர்ஸுக்கு மாசம் வந்து 91,000 ரூபாயில இருந்து கொடுக்கற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதோட ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸையும் நான் தரேன், எடிட்டர் மெல்டன் அதை போடுங்க. மாசம் 91,000 ரூபாய் முதல் வருஷத்துக்கு. அப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து அது வந்து 97,500 ரூபாயா மாசம் மாசம் மாறுது. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்க்குலாம் வந்து 1,26,760 ரூபாயா மாறுது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பக்கம். அதுலயே அதர் இன்சென்டிவ்ஸ்ங்கிற காலத்துல பாரு, மேக்சிமம் ஆஃப் ₹2 lakhs to scholar for laptop, books and membership under general contingency expenses. நீ வந்து கண்டிஜென்சி பிளான் அப்படின்னா என்னன்னு முதல்ல கூகுள்ல தேடு. இப்ப பிரைம் மினிஸ்டர் பேர்ல வந்து கண்டிஜென்சி பிளான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் கண்டிஜென்சி பிளான்னு போட்டு எதுக்கு என்னென்ன பட்ஜெட் அப்படிங்கறத ஒதுக்கி வச்சு மொத்தமா அது எல்லாமே ஓபன் சோர்ஸ்லயே கிடைக்கும். சரி, இது வந்து TCS பிரைவேட், கவர்மெண்ட் எங்க கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். IISc அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய IIT-கள்லயே மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய IIT வந்து IISc. அது வந்து பெங்களூர்ல இருக்கு. அவங்களுடைய வெப்சைட் அதையும் போய் காட்டுறேன். மெல்டன் அதையும் போடுங்க. வெல்ஸ் ஃபார்கோ உமன் எம்டெக் ஃபெல்லோஷிப், இது வந்து வெறுமனே எம்டெக் ஃபெல்லோஷிப்புக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அறைகூவலை பாரு. அந்த ஃபெல்லோஷிப்ல என்ஹான்ஸ்டு ஃபெல்லோஷிப் ஆஃப் ₹25,000 25,000 பெர் மந்த் ஃபார் 24 months, 2 வருஷத்துக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்குறான். பிளஸ் இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் டிராவல் அமௌண்ட் இன்க்ளூடிங் பையிங் எ லேப்டாப் 2,50,000 ரூபாய். ஒரு தடவை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் நீங்க அட்டன் பண்ணிட்டு வரணும்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கிறதுக்குன்னு இன்க்ளூடிங்கா 2,50,000 லட்சம் ரூபாய் IISc கேம்பஸ் ஃபெல்லோஷிப்ல இருக்கக்கூடிய எம்டெக் ஃபெல்லோஷிப்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கொடுக்குது. அதாவது
காலங்காலமா ஐஐடியிலையும் ஐஐஎஸ்சிலையும் படிக்கக்கூடியவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறதுங்கிறது நார்மலா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளை, எளிய வீட்டு பிள்ளை, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டு பிள்ளை உசிலம்பட்டியில பிறந்து அது போய் மலேசியாவில் ஃபெல்லோஷிப் படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கும் போது 2 லட்சம் ரூபாய் லேப்டாப் வாங்குறதுக்கு 1 மணி நேரம் வீடியோ போட்டு வியாக்கியானம் கொடுத்து விளக்கம் கொடுத்து பில்லு கொடுத்து உங்க எல்லார்ட்டையும் ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவலமா இருக்கும். மனசாட்சியோட நினைச்சு பாருங்க. அப்படியே ஐஐடி மகாராஷ்டிரா டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் இப்போ நீங்க எல்லாம் டிராவல் பண்றதுக்குலாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஃபாரின்ல போய் இந்த ஈவெண்ட்ஸை பார்க்கறது, விசிட் பண்றது, கான்ஃபரன்சஸ் இது ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த கான்ஃபரன்சஸ் போய் அட்டன் பண்றதுக்கு ஐஐடி பாம்பேவுடைய வெப்சைட் அடிஷனல் ஃபினான்சியல் சப்போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அண்ட் சிம்போசியம் LOE ஃபண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங். ஓகேவா? அமெரிக்கா, நார்த்து, சவுத்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாத்துக்கும் நீ போய் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஐஐடி பாம்பேல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணணும்னா 3 லட்சம் ரூபா கொடுக்குறான். யூரோப்பு, ஆப்பிரிக்கா, சைனா இந்த ஏரியாக்கள்லாம் போகணும்னா 2,40,000 ரூபாய். அப்புறம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், மலேசியா, தாய்லாந்து, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரில போய் நீ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 1,80,000 ரூபாய் கொடுக்கலாம். ஐஐடியில் இருக்கிறவனுக்கு கிடைக்கணும், காலங்காலமா கிடைக்கணும். ஆனா நம்ம வீட்டு பிள்ளை போய் மலேசியால போய் படிக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸை வாங்குறதுக்கோ உங்க எல்லார்ட்டையும் வந்து கற்பை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பர்ல. அடிப்படையில் அந்த மாணவருக்கு தேவையான ஒரு வேலையை செய்யறதுக்கே இவனுங்கள்ட்ட நம்ம மல்லு கட்ட வேண்டியது இருக்கு. அதுவும் இவனுங்கள்ட்ட அதை கேட்கவே இல்லை. தாழ்த்தாக்காரர்கள்ட்ட அவர் கேட்கவே இல்லை. வன்னியரசு தோழர்கிட்ட அதை கேட்கவே இல்லை. அவர் கேட்டது இப்படி பார்த்தாலும் லேப்டாப்பும் ஷூவும் காலேஜ் அட்மிஷன் போடும்போது இப்ப இந்த பையன் இதை ஆடம்பரத்துக்கு வாங்கியிருக்காருன்னு நீங்க சொல்றாங்கல்ல. ஆடம்பரத்துக்கு வாங்குற பொருளுக்கு பிரின்சிபல் கையெழுத்து போடுவாரா, கைடு கையெழுத்து போடுவாரா, யூனிவர்சிட்டி கையெழுத்து போட்டு அனுப்புமா? அக்னாலேஜ் பண்ணி அனுப்ப மாட்டீங்கல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியவே தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்குன்னு சொல்லுவீங்களா? தேவை இருக்க கேட்டதானுங்க உங்க சயின்டிஸ்ட் அது வேணும்னு சொல்றாரு. உலக அரங்கில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் நம்ம எல்லாம் எத்தனையோ சயின்டிஸ்டுகளை கல்லால் அடிச்சு கொண்டாங்க அந்த உலகம்னு சொல்லுது. இவனுங்க சொல்லால் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. கல்விய உலகம் உருண்டைன்னு சொன்னப்ப கொன்னவனுங்க பல வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டானுங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாடகை வாயர்கள் எல்லோரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரால் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில லாபி கும்பலும் பாரதிதாசன் கிட்ட எப்ப மன்னிப்பு கேட்க தயாரா இருப்பீங்கன்றத நான் பாக்குறதுக்கு காத்திருக்கிறேன். வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. இன்னைக்கு சோசியல் மீடியால எழுதுறான், ஸ்காலர்ஷிப் வாங்குறதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த குறிப்பிட்ட பசங்கன்னு சொல்லி சாதி பேரை சொல்லி எழுதுறான். எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த டாக்குமெண்ட் எப்படி சார் வெளில வந்துச்சு? அந்த பையன் இந்த ஷூவுக்கு கேட்டார். இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க? பில்லே கொடுக்கலன்னாங்க. அந்த பையன் கொடுத்ததுல பில்லு வந்து லேப்டாப் இருக்கு, செருப்பு. நீ நான் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி இந்த பில்லு வந்துச்சு? அப்ப அந்த பையன் கொடுத்துருக்காப்ல, நீ மறைச்சிருக்க. அவன் முட்டு கொடுத்து 10 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்க. இப்ப பில்லு உண்மைன்னு வந்ததுக்கு பிறகு எங்க இருக்க, எந்த பொந்துக்குள்ள இருக்க, இப்படி கேட்டு போடுவாங்களோன்றதுக்காக பாருங்க என்னென்ன செலவு பண்ணிருக்கான் பாருங்கன்னு திருப்பிக்கிட்டு வர்ற. அந்த பையனோட ஆசை என்ன தெரியுமா? எல்லப்பிரகத சுப்பாராவ்னு ஒரு ஆய்வாளர் இருக்காரு, ஆராய்ச்சியாளர் இருக்கிறாரு, சயின்டிஸ்ட். இந்த கேன்சருக்கு வந்து இப்ப நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோமே, கீமோ, அதை கண்டுபிடிச்சவர் அவர் தான். முதல்ல இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கான மெடிசனை கண்டுபிடிச்சது அவர் தான். அவரை மாதிரி வரலாறுல நம்ம ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பையன். சும்மா ஜெனரலா பேசணும்னா கூட இவரை மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு, முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன். வரலாற்றில் மேக்நாத் சாஹாவுக்கு என்ன நடந்துச்சு? அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய நோபல் பரிசே அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்டாரு. இன்னைக்கு அந்த வரலாற்று துரோகத்தை அதே சாதிய பின்புலம் கொண்டிருப்பதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த வரட்டுவாதிகள் பாரதிதாசனுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரை காப்பாத்துறதுக்கு? தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை காப்பாற்றுவதற்கு, தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை காப்பாற்றுவதற்காக அந்த பாரதிதாசன் என்கிற நபர் மீது இவ்வளவு பெரிய கொடுமையான வார்த்தைகளையும் சொல்ல முடியாத குற்றச்சாட்டுகளையும் பழிகளையும் அவதூறுகளையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. வரலாறு மன்னிக்கவே மன்னிக்க. இப்போ இது பத்தி ஒரு டிபேட் ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம சேனல்ல வந்து இந்திரகுமார் அண்ணாவும் டாக்டர் விக்னேஷ் கிருஷ்ணன் அவர்களும் இன்டர்வியூ எடுத்திருந்தா பாத்துருக்கோம்.
அதை குறிப்பிட்டு நீங்க எல்லாம் பேசுறதாலதான் இவங்க மேல சந்தேகமே எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க இல்லையா? இப்போ உங்க வீடியோவை எடுத்து போட்டு இவர் பேசுறதுனால எனக்கு சந்தேகமா அதிகமாகுது அந்த பையன் மேல அப்படின்னு சொல்லி பலரும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது அந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். நீ பேசியிருந்தா நான் பேசியிருக்கவே மாட்டேனே. அந்த பையன் முந்தின நாள் வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. வாயை மூடிக்கிட்டு கமுக்கமா இருந்த. நான் 2வது வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் வீடியோவே எடுத்தேன். அந்த பையன்கிட்ட பேட்டியே வாங்கினேன். அந்த பையன் முதல் வீடியோ போட்ட போது பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சா, ஐயோ தவறான நீதியை கொடுத்து விட்டோமே அப்படின்னு மாண்டு போனீங்களா? உடம்பு கூசுச்சா? உங்களுக்கு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளானீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? ஐயோ இப்படி ஒரு தம்பி சொல்லிட்டானே, அது எப்படி உடனடியா நம்ம போய் ஆய்வுக்கு உட்படுத்த வேணாமான்னு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கிளம்பி போனாங்களா? அந்த பையன் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு பேசி இருந்தாங்களா? எதுவுமே பண்ணாம, யாருமே பேசாம, எதையுமே கண்டுக்காம இருந்தா சமூக பொறுப்புள்ள ஒரு ஊடகம் பேசத்தானங்க செய்யும். 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் எதுக்கு பேர்ல வச்சிருக்கு? சமூக பிரச்சனையை பேசுறதுக்கு தானே வச்சிருக்கு. இல்ல என் போன்ல சார்ஜ் நிக்க மாட்டேங்குதுன்னு நான் உட்காந்து வீடியோ போடவா? அதுக்கான அந்த சேனல் வச்சிருக்கோம். நம்ம அதுக்கான சேனல்ல நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்னாதான் இருக்க முடியும்பா. நம்ம வீட்டு பிள்ளை பலூன் கேட்டா வாங்கி கொடுக்க முடியாது. ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கொடுக்குறியாங்கிற காமெடி மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணலாம். நம்மளால முடியாது. அப்படி சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு பையன் பேசும்போது அந்த பையனுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும்னு நம்ம பேசத்தான் செய்வோம். இதே மாதிரி நீ அதுக்கு பேசுனியா, இதுக்கு பேசுனியா, பேசிருக்கோம் தேடி பாரு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசுனியா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவா பேரணிதான் முதல்ல வீடியோ போட்டுச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போராட்ட களத்தில் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தப்ப அந்த போராட்டம் எதன் அடிப்படையில, அந்த மக்களுடைய உரிமை என்ன, அந்த மக்களுடைய குரல் என்ன, ஏன் அந்த மக்கள் போராடுறாங்க, அந்த மக்கள் அவ்வளவு தூரம் பயந்து போராட வேண்டிய அளவிற்கு அந்த ராம்கி நிறுவனம்ங்கிற நிறுவனம் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கறத பூராத்தையும் டே பை டே டாக்குமெண்டா பேசியிருக்கமே. அதெல்லாம் பேசினது யாரு? ஆம்ஸ்டாங் கொலையை கண்டிச்சு அத்தனை வீடியோ பேசியிருக்கமே. அதெல்லாம் பேசினது யாரு? ஆனா இதெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்ல. நீ சொல்லிட்டு போ. நான் கேட்டேன்ல, நான் கேட்கறதுக்கு ஏன் வாய்ப்பு வச்சிருக்க? நீ எல்லாம் பேசுனதுனாலதான் இந்த பிரச்சனையே சிக்கலாகுது. சரிப்பா, நான் பேசலப்பா, நான் பேசாத மாதிரி நடந்துக்க. இப்பயும் பாருங்க, தாவேகாவினுடைய நிர்வாகி ஏழுமலை தான் பெத்த பிள்ளை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி அந்த பையனை வெட்டி கொண்டிருக்காப்ல. இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் ஆணவ கொலைன்னு எழுதல. நீங்க எல்லாம் பேசல, அதனால பேரலை பேசும். பேரலை எல்லாம் கையில எடுத்ததுனாலதான் ஆணவ கொலை மேட்டரை விஜய் கட்சி ஒரு மாதிரி வித்தியாசமா அமைதியா ஹேண்டில் பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லுவியா? நீ சொல்லுவ. ஏன்னா உன் நோக்கம் பிரச்சனை சரியாகணுங்கிறது இல்ல. நான் யாரு, நான் என்ன பின்னணி, நான் என்ன ஆளு, நான் என்ன மதம், நான் என்ன இனம் அப்படின்னு என்னுடைய சாம்பிள் எடுத்துட்டு போய் ஆய்வு பண்றதுதான் உன் வேலை. இது வலதுசாரிகள் வழக்கமா பண்ணக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மதத்தின் பேரால் பண்ணுவான், சாதியின் பேரால் பண்ணுவான். நீ என்ன பண்றன்னா ஐடியாலஜியின் பேரால் பண்ற. நான் பெரியார பேசுறேன், நான் அம்பேத்கரை பேசுறேன், நான் மார்க்ஸை பேசுறேன், நான் கலைஞர் இங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பேசுறேன். திமுக இந்த தமிழ்நாட்டுக்காக போராடி பெற்றெடுத்து கொடுத்த உரிமைகள் குறித்து பேசுறேன் அப்படின்ன உடனே எனக்கு நீ திமுக காரன் முத்திர குத்திட்டு இந்த பிரச்சனையை பேச விடாம தடுக்க பாக்குற. என்னை மாதிரி ஆள்லாம் இந்த பிரச்சனையே பேசக்கூடாதுன்னா இந்த பிரச்சனையே நடக்க விடாம பாத்துக்க. பாலாறும் தேனாரும் ஓட விடு. பாரதிதாசன் அப்படியே மிதக்கணும்ல ஆய்வுல. அல்ல கொட்டிக்கிட்டே இருக்காரு எங்க விஜய் அண்ணான்னு பாரதிதாசன் சொன்னார்னா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேண்டி இருக்கு? பாரதிதாசனை பட்டி போட்டு வச்சிருக்கீங்கடா, அவர் ஆய்வு மேற்கொள்வதற்கு தரம் போட்டு வச்சிருக்கீங்கடா. குரல் இல்லப்பனா அப்படி சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் சொல்றதுனாலதான் அந்த பையனுக்கு எதுவும் கிடைக்காம போகுது அப்படின்னு நீ சொல்றன்னா உன் நோக்கம் என்ன? அந்த மாணவனுக்கு நல்லது நடக்கணுங்கிறது இல்ல, விஷயம் வெளியில போயிடக்கூடாது. அண்ணாவுடைய செல்ல தொப்பைய பாருடி, அண்ணாவோட கியூட் ஸ்மைல பாருடி அப்படிங்கிறதுக்கு இடைஞ்சலாயிடக்கூடாது. அதான உன் நோக்கம். திரும்ப திரும்ப அந்த கேள்வி எழுப்புவோம். பாரதிதாசனுக்கு உரிய நீதி கிடைக்கணும். பாரதிதாசனுக்கு போய் சேர வேண்டிய இந்த அரசு, தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொண்ட 36 லட்சம் ரூபாய்ங்கிறது அந்த மாணவருடைய ஆய்வுக்கான பணம். போன வருஷம் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 36 லட்சத்திற்கும் கூடுதலாக பணம் செலுத்தி படிச்சாரு. அந்த பணத்தை பெருமனசோட நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்களா? ஐயோ பிள்ளை பாவம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கு, அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்களா? நீங்க அசூர் பண்ணிக்கிட்டு 36 லட்சத்தை தானே கொடுத்தீங்க. நான் சொன்ன இந்த லேப் சாம்பிள், டிஷ்யூ சாம்பிள்ஸ்,
லேபுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க கொடுத்த 36 லட்சம் ரூபாய் எந்த மூளைக்கு காணும்? அதான் சொல்றேன், ஒரு ரத்த நாணயம் 8 லட்சம் ரூபாய், ஒரு செல் 7 லட்சம் ரூபாய், ஒன்னையும் ஒரு தடவை போச்சுன்னா அதுக்கு இன்னொரு புதுசு வாங்கணும், இன்னொரு 7 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? அப்ப அந்த பையன் எவ்வளவு பார்த்து கான்சியஸா வேலை பார்ப்பான். அந்த பையனை பார்த்து நீ ஈஸியா சொல்ற காசுக்காக வேலை பார்த்திருக்கான்னு. நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டுல ஃபெல்லோஷிப் வாங்கி படிக்கக்கூடியவர்கள் தெரியும். தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? ஜேஆர்எஃப் நெட் கிளியர் பண்ணும்போது ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணா ஜேஆர்எஃப்க்கு ஒரு பணம் கொடுக்குறாங்கல்ல. அந்த பணத்துல படிப்பு செலவு போக மீதி காசை நீங்க என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். உங்க வீட்டு வாடகை கட்டிக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க செலவு காசு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காசை நீங்க வேற எதுக்குமே செலவு பண்ண முடியாது. அம்மாவுக்கு வீட்டுக்கு கொடுக்குறேன், இந்த மாசம் அம்மா வாடகை இல்லைன்னு சொன்னாங்க, அம்மாவுக்கு கொடுக்குறேன், அப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செலவினங்கள்னு நீங்க என்ன பண்ணீங்களோ அதன் அடிப்படையில மட்டும்தான் நீங்க செலவு பண்ணி கொடுத்துக்க முடியும். சம்பளமே இல்லாம ஒரு பையன் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு பல வருஷம் போராட்டங்களுக்கு பிறகு வெளிநாட்டுல போய் மொழி தெரியாத ஒரு ஊர்ல உட்கார்ந்துகிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற பையன், குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், உசிலம்பட்டி மாதிரியான ஒரு பகுதியில சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இடத்துல வாழ முடியாம வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போய் பஞ்சம் பழச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு மாசத்துக்கு சம்பளம் கூட இல்லாம ரிசர்ச் பண்றாப்ல. அந்த பையனை நீ போற போக்குல இப்படி ஒரு பேச்சு பேசுற. இன்னொன்னு, மித்த யாருக்குமே 36 லட்சம் கேட்கவே இல்லை, வேற எல்லாருக்கும் இப்படியா பண்ணிருக்காங்கன்ற. அதான் மூளை வந்து முட்டியில இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணும். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய ஒரே ஒரு பிஹெச்டி ஸ்காலர் இந்த பையன் மட்டும்தான். அதனாலதான் அந்த பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு இந்த காசு ஆகுது. மீதி எல்லாரும் படிக்கிறது மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் ஃபீஸ் கட்டினா போதும். பாரதிதாசனுக்கு மட்டும்தான் நீங்க ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணணும். அதனாலதான் இந்த தொகையாகுது. அப்ப இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயாரா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளோ தயாரா இருந்தா மில்டன் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இந்த சூரப்புலி இதை பேசினார் அப்படின்னு நானும் ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருவேனே. மாறா என்ன பண்றீங்க? சைலண்ட் ஆயிடுறீங்க. ஒரு சிலர் வன்னியரசு தோழர் கோச்சுக்குவாருன்னு அமைதியா இருக்கிறீங்க. நியாயமா வன்னியரசு தோழர் இதுக்கு கோச்சுக்கவே மாட்டாரு. வன்னியரசு தோழர் என்ன சொல்லுவாரு? பரவாயில்ல மில்டன், இப்படி ஒரு விஷயத்த நீங்க கையில கொண்டு வந்தீங்க, எனக்கு நீங்க சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சாலும் சொன்னாலும் சொல்லுவாரு. அவர் என்கிட்ட சொல்லல, சொன்னாலும் சொல்லுவாருல்ல. இல்ல அவர் கோச்சுட்டு போறாரு. நான் நல்லது தானே செஞ்சிருக்கோம். நம்ம அந்த பையனுடைய ஆதரவா தானே பேசுறோம். ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பக்கத்துல தான் நின்று இருக்கோம். வன்னியரசு அமைச்சரவையில் இல்லைன்னா வன்னியரசு அங்கதானே இருந்திருப்பாரு. வன்னியரசு தோழர் வேணா அமைச்சரவையில போனதுனால அவர் அந்த பக்கம் இருக்கலாம். ஆனா வன்னியரசு தோழர் மாதிரியான தோழர்கள் கூட நின்றுக்கோம்ல. நம்ம அவங்க எங்க நிப்பாங்கன்னு நம்ம அவங்கள பார்த்திருக்கிறோம்ல, அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை படிச்சிருக்கிறோம்ல, அவங்களோட டிராவல் பண்ணிருக்கிறோம்ல. அப்ப அவங்க இங்க அப்போ அதிகாரத்துல இல்லாம இருந்துட்டு அவங்க எங்க நிப்பாங்களோ அங்க நம்ம நிக்கிறோம். ஏன்னா நாம அதிகாரத்துல இல்ல. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களை நோக்கி கேள்வி எழுப்புறோம். நீங்களா இருக்க கண்டு செஞ்சிருவீங்கன்னு நம்பிக்கையில எழுப்பணும். ஆனா நீங்க அதிகார வர்க்கத்தினுடைய குரலாவே ட்வீட்டும் போடுறீங்க, சட்டமன்றத்திலையும் போய் பேசுறீங்க. இப்ப வரைக்கும் அந்த பையனுக்கு ரிசர்ச்சுக்கு உண்டான பேமெண்ட் வந்து சேரல. இப்ப அந்த செல் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? இப்ப நாளைக்கு அந்த பையன் வந்து அடுத்த மாசம் இந்த மாசத்துல டெல்லியில வந்து பேப்பர் ரீட் பண்ண வராப்ல, என்ன அடிப்படையில உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாப்ல. வாசிக்கிறதுனா எதை எடுத்துட்டு போய் வாசிக்கிறது? முந்தின நாள் வன்னியரசு தோழர் ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்து போய் வாசிப்பாரா? ரிசர்ச் பேப்பர் எல்லாம் வாசிக்கணும். அதுக்கு ரிசர்ச் பண்ணணும்ல, அதுக்கு சாம்பிள்ஸ் இருக்கணும்ல, அதுக்கு கொடுங்க முதல்ல. அதை எதையுமே விட்டுட்டு அந்த மாணவரை கலங்கடிக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தா வரலாறு உங்களை மன்னிக்காது. அது மிகப்பெரிய துரோகத்துக்கு உங்களை அந்த முத்திரை உங்க மேல குத்தப்படும். உரிய முறையில் அதுக்கு அந்த மாணவருக்கு தேவையான விஷயத்த பேசுங்க, சாங்ஷன் பண்ணுங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியை நீங்க எல்லோரும் தான் சுவைக்க போகிறீர்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழர்கள் எல்லோரும் தான் சுவைக்க போகிறீர்கள். இப்படி ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தமிழன் கண்டுபிடிச்சிட்டான்னா நாளைக்கு அந்த மெடிசன் எனக்கு தேவையில்லை, அந்த ஆய்வு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவியா? வாய்ப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்பளோல போய் படுத்துக்கிட்டு எனக்கு அது என்ன தேவையோ எங்க அப்பாவுக்கு பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அதை கொண்டு வந்து பேட்டன் ஃப்ரீயா அவர் கொடுத்துட்டாருன்னா அரசு மருத்துவமனைகள்ல இலவசமா பயன்படுத்திக்கிற மாற்றம்னு சொல்லி அனுப்பிடுவீங்களா? அப்ப எல்லாத்தையும் நம்ம செஞ்சு அனுபவிக்க தானே போறோம். அப்ப அந்த மாணவர் அந்த வேலையை செய்யட்டுமே. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு பையன் மேல போய் இருக்கிறாப்லன்னா அந்த பையனுக்கு என்னென்னலாம் செஞ்சு அந்த பையனை களங்கம் இல்லாம அந்த பையனை கண்ணீர் சிந்த விடாம
பார்த்து இந்த பையனை பாதுகாக்கணுங்கிற சென்ஸ் வேணாமா? இது எதையுமே செய்யாம அந்த பையன் மேல இப்படி ஒரு அலிகேஷனை போடுறீங்கன்னா, இப்பயும் சொல்றேங்க, நான் ஒரு 4 பக்கம் ஜிஓ அனுப்புறேன். அந்த ஜிஓ ஓபன் டு ஆல் தான். அந்த ஜிஓல ஏதாவது ஒரு இடத்தில் இந்த மாணவர் செலவு பண்ணக்கூடிய செலவுகளுக்கான பில்ல சப்மிட் பண்ணணும்னு இருக்கான்னு முதல்ல காட்டுங்க. ஜிஓலே அப்படி கிடையாது. இந்த பையன் பண்ணக்கூடிய செலவினங்களுக்கு பில்லு கொடுக்கணும்னே ஜிஓ கிடையாது. ஆனாலும் வாங்குற பணத்துக்கு ப்ராப்பரா கொட்டேஷன் கொடுத்து பில்லு கொடுத்துட்டு இருக்கான் அந்த பையன். ஆர்டரே இல்லாம ஒண்ணும் கொடுக்குறாங்க, அது தப்பு இல்லைன்னு கொடுக்குறான். ஏன்னா நான் நியாயமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன்னு கொடுக்கலாம். அதை படிச்சுட்டு நீ அதுல உள்நோக்கம் கற்பிக்கிற, அதை மலினப்படுத்துற, அதை அவமானத்துக்குரியதா மாத்த நினைக்கிற. இப்ப சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறாங்க, ஆல்டோ கார் கொடுங்க. எதுக்கு மகேந்திரால எஸ்டிவி கார் தேடுறீங்க? எதுக்கு லக்ஸூரியஸ் கார் தேடுறீங்க? ஆல்டோ கார் வாங்கிக்கோங்க. ஒரு ஆள் தானே எம்எல்ஏவும் எம்எல்ஏவோட உதவியாளரும் தானே போறாங்க. ஒரு ஆல்டோ வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. செய்ய மாட்டீங்கல்ல? ஏன் செய்ய மாட்டீங்க? ஒரு வேலைக்காக போறாரு, ஒரு ஆய்வு மேற்கொள்ள போவாரு, ரோடு இல்லாத சாலைகள்லயும் போவாங்க, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி முதுகு வலி இல்லாம ஒரு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவாங்க. அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு 5 சீட்டர் 7 சீட்டர் போடணும். சாக்கப் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஹை ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு காரை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது தானே பேசிக்கு. அதை தானே செய்வீங்க. அதே மாதிரி தானே இந்த பையனுக்கும் மொபைல் எடுத்து நோட்ஸ்ல டைப் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஐபோன் எடுத்து சும்மா ஒரு ஐபோன் ஒரு பிக் பில்லியன் டே ஆஃபர்ல வரும்டா, அதை எடுத்து நீ தீசிஸ் பண்ணிக்கோடா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப போற போக்குல பேசுறது, வாய்க்கு வந்ததை பேசுறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அந்த சூழல் நின்னு பாருங்க. அப்பதான் தெரியும். இது மாதிரி போற போக்குல வார்த்தைகளை விடாதீங்க. அது நம்முடைய தோழமையா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தாவேக்காரனுங்க பேசுறானுங்கன்னா ஆச்சரியம் இல்ல. அவனுங்க கடந்த காலங்கள்ல அதையே வேலையா வச்சுட்டு வந்தவனுங்க. அவனுங்க அஜித் ஃபேன்ஸ் அப்படித்தான் திட்டி பழகி இருப்பானுங்க, சூர்யா ஃபேன்ஸ் அப்படித்தான் திட்டி பழகினானுங்க, ரஜினி ஃபேன்ஸ் அப்படித்தான் திட்டி பழகினானுங்க. அவனுங்க பேசுறானுங்கன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். விசிகா பசங்களுக்கு என்னாச்சு? அவங்க ஏன் இப்படி பேசணும்? அப்ப அதன் உள்நோக்கம் என்ன? ஒரு அமைச்சரை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைமுறையினுடைய கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிதாசனை பழியாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. வரலாறு மன்னிக்காது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.